பகாவாக பூமியின் மையத்திலிருந்து எங்கும் பரவியும் உயிர்களின் உடம்பில் இயங்கு சக்தியாகவும் வாழ்கிறான். வைவஸ்வனாக தீயில் இருந்து வெப்பமாகி உணவு சமைக்கவும் சிலவற்றை அழிக்கவும் துணையாகிறான். விஷ்ணுவாக தேவர்களுக்கு எதிரானவர்களை அழித்து ஒழிக்கிறான். புயல், சூறாவளி போன்ற காற்றுத் தன்மையின் வீரியத்தை குறைத்து உயிர்களுக்கு இதமான மெல்லிய காற்று வீச அம்ஷி எனும் சக்தியில் உருக்கொள்கிறான். வருணனாக நீரில் நிறைந்து உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதவனாகிறான். மித்ராவாக சந்திரபாக் நதிக்கரையில் இருக்கிறான். சூரிய தேவனின் 12 கூறுகளை பற்றி அறிந்தும் உணர்ந்தும் அவனை ஈடுபாட்டுடன் வழிபடுவோர் இறப்பு நிலைக்கு பின் சூரிய தேவனுடன் வாழ்கின்ற பாக்கியம் பெறுகின்றனர்.